Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5-year BA/LLB-க்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இது வந்து ஹானஸ்க்கும் சரி நார்மலா இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் 5-year கோர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஹானஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருந்தும் அவங்களுக்கு வந்து மெயில் எதுவும் எங்களுக்கு ரிசீவ் ஆகல, நாங்க வந்து செலக்ட் ஆயிருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்டிமேஷனுமே எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பாருங்க, இது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மட்டும் கிடையாது. இனி வரக்கூடிய அப்கமிங் கவுன்சிலிங் 3-year LLB-யா இருக்கட்டும், இல்ல வந்து 5-year BA/LLB செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் ஆஃப்குள்ள உங்களுடைய மார்க் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து ப்ரொஃபஷனலி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வெரிஃபிகேஷனுக்காக நீங்க எங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அனுப்புவாங்க. அப்படி மெயில் உங்களுக்கு வந்து வரல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பிசி கேட்டகரியில இருக்கீங்க, BA/LLB-க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா 96% இருக்கு, அப்படி இருந்துமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து உள்ள என்ட்ரி உங்களுக்கு மெயில் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து போன வருஷமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மெயில் எதுவுமே ரிசீவ் ஆகல, ஆனா நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ள உங்க கட் ஆஃப் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு நீங்க என்ன பண்ணாலும் தெரியப்படுத்தலாம். அது ஏதாவது சிஸ்டம் எரரா கூட இருக்கலாம். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டூ அட்ரஸ் வந்து helpdesk.tndalio.admissions@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெயில் ரிக்வெஸ்ட் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மெயில வந்து உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்ல வந்து என்ன போடுறீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்படின்னு போட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஏஎல்சி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த நம்பர் போட்டுக்கோங்க, உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க, உங்க மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, ரெஸ்பெக்டட் சார் மேடம் அப்படின்னு போட்டு மை கட் ஆஃப் உங்களுடைய மை அப்ளிகேஷன்ல உங்க கட் ஆஃப் மார்க் வந்து என்னவா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல போட்டுட்டு ஐ டோன்ட் received mail for counseling, please help me to counseling invite and let me know if any additional information is required from my side அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மெயில் அனுப்புறது மூலியமா அவங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்து இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளே மெயில் அப்படிங்கறது உங்களுக்கு வரும். இது போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து 5-year BA/LLB வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள நல்லா கவனிக்கணும். இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள உங்க மார்க் இருந்தும் உங்களுக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களை வந்து கூப்பிடல, உங்களுக்கு மெயில் சாரி கவுன்சிலிங்கான எந்த ஒரு இன்டிமேட் மெயிலுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெயில் வந்து அனுப்பலாம். இந்த மெயிலுக்கான டெம்ப்ளேட்டை கூட நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்து இதை வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். இது வந்து 3-year LLB-க்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே போட்டதுக்கு அப்புறம் டிகார்ஷன் போட்டு உங்களோட பேர் அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு முடிஞ்சா உங்களோட மை அப்ளிகேஷனை கூட இந்த இடத்துல அட்டாச்சு ஃபைலில் போயிட்டு உங்க அப்ளிகேஷனை கூட ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்க வியூ பண்ணி பார்த்துக்குருவாங்க. வேற ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு இருந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். நம்ம லா கவுன்சிலிங்க்கு தேவையான அப்டேட்ஸ், உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு தேவையான கெரியருக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தேவைப்படுது, எனக்கு என்கிட்ட நீங்க பர்சனலா ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.